சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு இடித்து, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 300 கிராம்ஸ் பிரிஞ்சாலும் எடுத்து வச்சு நறுக்கி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டு அது பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து இதோடையே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கிறதுக்காக உப்பும் டர்மரிக் பவுடரும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரிஞ்சாலை தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு அதை தனியாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வதங்கிட்டுருக்கிற அந்த பூண்டு வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா அது மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா காரசாரமாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆக நம்ம தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்கிற பிரிஞ்சாலும் இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு 3 மினிட்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புளி எடுத்து அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம புழிஞ்சு விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணுன்னா கத்திரிக்காய் தொக்கு ரெடி.